ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. எல்லாம் வல்ல கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு வேண்டுதலின் பலன்கள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கடவுள் தம்முடைய திருவார்த்தைகள் மூலமாக மக்களிடத்திலே பேசுகின்றார். மக்கள் கடவுளிடத்திலே பேசுகின்ற முறையை வேண்டுதல் என்று நாம் சொல்லுகின்றோம். கடவுளே அனைத்தையும் படைத்தவர், கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலானவர், நாம் அவருடைய படைப்பாய் இருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய உரையாடலை வேண்டுதல் என்று தாழ்மையாக சொல்லிக் கொள்கின்றோம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் நமது வேண்டுதலுக்கு செவி கொடுக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, பல வேளைகளிலே நாம் கடவுளிடத்திலே எதையும் கேட்பதில்லை. அதனால்தான் நமக்கு வர வேண்டிய நல்ல பலன்கள் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. உண்மையுள்ள கடவுள், வாக்கு மாறாத கடவுள், நாம் கேட்கும்போது நமக்கு அனைத்து நன்மைகளையும் நல்குவார் என்று நாம் அவர் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்பொழுது கடவுள் நம்முடைய நலமான வளமான வாழ்விற்கு ஏற்ற அனைத்தையும் கொடுத்து நமக்கு அருள் புரிகின்றார். மாற்றம் தரும் வேண்டுதல். நாம் கருத்தாய் வேண்டுதல் செய்தால் கடவுள் அருளும் பலனால் பல மாற்றங்களை நாம் காண முடியும். யாக்கோபு 5:17-18 இப்படி சொல்கின்றது: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போது 3 வருஷமும் 6 மாதமும் பூமி மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆகாப் என்ற அரசருடைய காலத்தில் கடவுளுடைய மக்கள் உண்மையான கடவுளை வணங்காமல் பாகாலை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். எலியா என்ற தீர்க்கதரிசி ஆகாப் அரசரிடம், வாழும் கடவுளின் பெயரை நான் சொல்லுகிறேன், நான் சொல்லும் வரை வரும் ஆண்டுகளில் மழையோ பனியோ பெய்யாது என்று சொன்னார். அப்படியே தண்ணீர் பஞ்சத்தினால் மக்கள் கலங்கி போனார்கள். 3 வருடங்களுக்கு பிறகு எலியா என்ற கடவுளுடைய தீர்க்கதரிசிக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கும் பலி செலுத்தும் போட்டி வந்தது. அதிலே ஆண்டவர் வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி எலியாவுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். பாகாலிடத்திலிருந்து அந்த தீர்க்கதரிசிகளுக்கு எந்த உத்தரவும் வரவில்லை. அப்பொழுது மக்கள் எல்லாரும் ஆண்டவரே கடவுள் என்று மூங்குப்புற விழுந்து ஒன்றான உண்மையான கடவுளை பணிந்து கொண்டார்கள். மீண்டும் எலியா தீர்க்கதரிசி வேண்டுதல் செய்தபோது கையளவு மேகம் முதலிலே காணப்பட்டது. பிறகு மழை பெய்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை முறை ஆண்டவருக்கு ஏற்றது போல் இருந்தால், அவரையே நீங்கள் தொழுது பணிந்து கொண்டால் உங்கள் வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்ப்பார். உங்கள் வேண்டுதலுக்கு கடவுள் பதில் தந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் இப்படி சொல்கிறது: அப்போது கர்த்தர், நீர் எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். சவுல் என்பவர் நன்கு படித்து கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புபவர்களையும் அவரை ஏற்றுக்கொண்டு சீடராக வாழ்பவர்களையும் கைது செய்யவும் சிறைச்சாலையிலே அடைத்து துன்புறுத்தவும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்கு என்ற நகருக்கு சென்று கொண்டிருந்தார். போகும் வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அவர் சந்திக்கப்பட்டார். என் மக்களை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஆண்டவர் அவரிடத்திலே கேட்டார். அப்போது அவர் பார்வை எழுந்து தரையிலே விழுந்து விட்டார். பின்பு அவர் தமஸ்குவிற்கு சென்று அங்கே உணவு உட்கொள்ளாமலும் தண்ணீர் குடியாமலும் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருந்தார். அனனியா என்ற ஆண்டவருடைய சீடர் மூலமாக சவுல் அவர்களை சந்தித்து அவருக்காக வேண்டுதல் செய்த போது சவுல் மீண்டுமாக பார்வையை பெற்றார். எனக்கு அன்பானவர்களே, சவுல் என்பவரை கடவுள் சந்தித்து அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தார். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வருவதற்காக நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வேண்டுதல் செய்யுங்கள். விடுதலை தரும் வேண்டுதல். கடவுளிடத்திலே நாம் வேண்டுதல் செய்யும் போது நம் வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வருகின்றது. யாக்கோபு 5:14 இப்படி சொல்கிறது: உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால்
அவன் சபையின் மூப்பர்களை வரவேற்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். உலக வாழ்க்கையிலே துன்பங்களும் சோர்வுகளும் நோய்களும் வருவது தவிர்க்க முடியாதது. ஆனால் அதிலிருந்து நாம் தப்பித்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கடவுளிடத்திலே நாம் வேண்டுதல் செய்யும் போது எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விடுவித்து அவர் நம்மை காத்துக்கொள்வார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நோயுற்றவர்களுக்காக நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்யும் போது நோயுற்றவரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு மனதாக சேர்ந்து வேண்டுதல் செய்யும் போது கடவுளின் அருளால் அந்த நோய் சுகமாக்கப்படும். ஒருவேளை நோயற்றவர் பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்தையும் கடவுள் அருள் புரிந்து மன்னிக்கின்றார். நீங்கள் உங்கள் பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். அப்படி செய்யும்போது நீங்கள் குணமாவீர்கள் என்று தூய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனக்கன்பானவர்களே, கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்யும்போது நோய்களும் பாவங்களும் நம்மை விட்டு நீங்குகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தம் எல்லா பாவங்களையும் நோய்களையும் நீக்கி நமக்கு சுகம் கொடுக்கும். யோவான் 14:27 இப்படி சொல்கிறது: பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையாய கடவுளிடத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று மீட்பு பெற்றவர்கள் விண்ணுலகத்திலே தந்தையாய கடவுளோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நிலைத்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இதற்காகவே தந்தையாய கடவுளிடத்திலே வேண்டுதலும் செய்கின்றார். உலக மக்களின் பாவ விடுதலைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூய திரு ரத்தத்தை சிலுவிலே சிந்தி விலை கொடுத்து மீட்பை பெற்று வைத்திருக்கின்றார். எந்த ஒரு மனிதனும் பாவத்திலே விழுந்து அதன் முடிவாக நரகத்திற்கு செல்வதை கடவுள் விரும்பவில்லை. ஆண்டவர் தம்மையே பலியாக கொடுத்தபடியினால் இந்த மீட்பு மிகவும் மகிமை பெற்றது. எனக்கன்பானவர்களே, இப்போது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையாய கடவுளிடத்திலே உலக மக்களுக்காக பரிந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நம்பி அவருடைய திருவடிகளிலே வந்து சேரும்போது உங்களுக்கு விடுதலையும் புதிய வாழ்வின் பலன்களையும் அருள்வார். உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை வேண்டுமா? மறுமலர்ச்சியான வாழ்வு வேண்டுமா? கடவுளோடு சேர்ந்து வாழ்கின்ற நிறைவான வாழ்க்கை வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி தரும் வேண்டுதல். கடவுளிடத்திலே நாம் வேண்டுதல் செய்யும்போது கடவுள் நமக்கு வெற்றியை பரிசாக கொடுக்கின்றார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது என்ற அரசர் கடவுளின் சீடரான பேதுரு அவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருந்தார். பேதுரு அவர்களுடைய விடுதலைக்காக அவருடைய சபை மக்கள் ஒன்று கூடி ஊக்கமாக கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்தார்கள். பேதுரு அவர்கள் சங்கிலினால் கட்டப்பட்டு 2 படை வீரர்களுக்கு நடுவிலே சிறைச்சாலையிலே தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது கடவுளுடைய தூதர் அங்கே வந்தார். அந்த அறை வெளிச்சத்தினால் நிரம்பிற்று. பேதுரு அவர்களை தட்டி எழுப்பி உடனே எழுந்திரும் என்று சொன்னார். அப்போது பேதுரு அவர்களுடைய கையில் இருந்த சங்கிலிகள் கீழே விழுந்தன. பேதுரு அவர்கள் தூதரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார். பல காவல்களை கடந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்போது இரும்பு வாயில் தானாக திறந்து கொண்டது. இப்படியாக பேதுரு அவர்கள் கடவுளின் தூதரால் விடுவிக்கப்பட்டார். எனக்கன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள், தொடர் போராட்டங்கள், வழக்குகள், சிறையிருப்புகள் காணப்படுகின்றதா? சோர்ந்து போகாதிருங்கள். கடவுளிடத்திலே நம்பிக்கை வையுங்கள். அவரிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். அப்போது அவர் உங்கள் குரலை கேட்டு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள் இப்படி சொல்கிறது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எதிர்பாராத வேளையில் நமக்கு துன்பங்கள், சோர்வுகள் வரும்பொழுது நாம் தோண்டு போகிறோம். அந்த கவலையிலே மூழ்கி போகின்றோம். கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்வதற்கு மறந்து போகின்றோம். கடவுள் இருப்பதை மறந்துவிட்டு
கவலையே பெரிதென்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வேண்டுதல் செய்து இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து நன்றி செலுத்தி விண்ணப்பங்களை அவருடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கும் போது கடவுள் பதிலளிக்கின்றார். அப்போது கடவுள் அருளும் மன அமைதி நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய எல்லா தேவைகளிலும் பல முயற்சிகள் செய்து தோல்வியை கண்ட பின்பு இறுதியிலே நாம் கடவுளையே தேடுகின்றோம். அப்படி கூப்பிடும்போதும் கடவுள் நம்மீது அருள் கூர்ந்து நம்முடைய குரலுக்கு பதில் கொடுக்கின்றார். இயேசு என்ற பெயரிலே வல்லமை இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் கடவுள், உங்களுடைய பாதுகாவலர். அவரிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே, மதுரமாகின்றதே. எங்கள் சுகவாழ்வு துளிர்க்கின்றதே, மதுரமாகின்றதே. எங்கள் சுகவாழ்வு துளிர்க்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே. ஜெபம் கேட்கும் இயேசு நீர் பதில் பேசும் நேரம் மாறாவும் இனிக்கின்றதே. வனாந்திரம் செழிக்கின்றதே, வறண்ட நிலம் துளிர்க்கின்றதே. வனாந்திரம் செழிக்கின்றதே, வறண்ட நிலம் துளிர்க்கின்றதே. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதும் ஐயா. மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதும் ஐயா. உயிருள்ள வரையில் உமை பாட ஆசை, ஆயுள்தான் வேண்டும் ஐயா. உயிருள்ள வரையில் உமை பாட ஆசை, ஆயுள்தான் வேண்டும் ஐயா. ஆயுள்தான் வேண்டும் ஐயா. 1000 ஆண்டுகள் போதாதையா. ஆயுள்தான் வேண்டும் ஐயா. 1000 ஆண்டுகள் போதாதையா. ஜெபிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே. வேண்டுதல் செய்வோம். தந்தையாகிய கடவுளே, எங்கள் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் உடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடினால் அவர் மூலமாக நாங்கள் உம்மிடத்திலே தயை பெற்றிருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரத்திலே என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கூடும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகிறார்களோ, தங்களுடைய வேதனைகளை சொல்லி புலம்புகின்றார்களோ, கண்ணீரில் கதறுகின்றார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உம்முடைய அருளை கொடுத்து அன்பு செய்து விடுதலையை கொடுத்தருளும். யாரெல்லாம் உம்முடைய திருப்பெயரிலே ஆண்டவரே இயேசுவே எனக்கு இரங்கம் என்று வேண்டிக் கொள்கின்றார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆபத்து காலத்திலே நீர் துணையாயிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தருளும். வியாதியிலும் துன்பத்திலும் கடன் தொல்லையிலும் வருமான பற்றாக்குறையிலும் தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் உம்மிடத்திலே மன்றாடி வேண்டிக் கொள்ளும் போது மனம் இறங்கி அவருடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியான வெற்றியுள்ள முன்னேற்றத்தை தாரும். எல்லாம் பல உயிர் தந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையா, சோர்ந்து போகாதிருங்கள், காத்திருங்கள், ஆண்டவர் பதில் கொடுப்பார். கடவுளாய் இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.